அதிமுகவுக்கு உடன்படாத ஒன்றை எல்லா பாஜக தலைவர்களும் வரிசையாக பேசுகிறார்கள். நான் சொல்றது அமித்ஷாவிலிருந்து நயினார் நாகேந்திரன் வரைக்கும் பேசுகிறாங்க. நம்ம கிட்ட ஒரு பக்கம் அமைதியா இருக்கு. அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படின்னு இன்னொரு கட்சி தலைவர் சொல்றத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், நோக்கம் இருக்கும், ஆசை இருக்கும். அதில் தவறில்லை. அவருடைய கட்சி தொண்டர்களை, அவருடைய கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படி சொல்லலாம். எங்க கொள்கை வேற. ஆனா இப்போ ஒரு நோக்கத்துக்காக கூடியிருக்கோம். திமுக தலைமையை சங்கடப்படுத்த விரும்பல. இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலன்னு ஒரு முடிவுக்கு வராங்கல்ல, அது இணக்கமான கூட்டணியா? கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்த ஆட்சின்னு அதிமுக சொன்ன பிறகும் கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்றாங்களே, அது அதிமுகவை சங்கடப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க? சங்கடப்படுத்துறதே கிடையாது. நான் எங்களுடைய சங்கடப்பட மாட்டீங்களே. இப்போ கடைசியா 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு 19% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள 50 தொகுதிகளை கண்டறியுங்கள்னு அமித்ஷா பேசுறாரு. நாங்க 80 தொகுதிகள் வரைக்கும் கேட்போம்னு பாஜக சொல்றாங்க. இல்ல அது ஏன் இப்ப சொல்லணும்? உங்ககிட்ட எங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, நாங்க உட்காந்து பேசும்போது அதை சொல்ல முடியும். ராகுல் காந்தி சொல்றார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நாங்க விளக்குறோம். இப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கு நீட் வேணாங்கிறதா கொள்ள. எங்க பிஜேபி கிட்ட சொல்லி பிஜேபி கிட்ட நீட் கிடையாதுன்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்க முடியுமா? நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு அதிமுக பாஜகவிடம் பேசி ஒரு வார்த்தை வாங்கி வந்தால் உங்க தமிழ்நாட்டோட இந்த தேர்தலே மாறுமே. ஏன் செய்யுங்களேன்? ஆங்கிலம் அகற்றப்படணும்னு சொல்றாரு. எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்திய திணிக்கணும்னு சொல்றாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே போல் டபுள் இன்ஜின் ஆட்சிங்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் மாறுபடுவதற்கு மாறுபடுகிறோம். ஆனால் ஒரு குரலில் ஒத்து போகிறோம். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவரை ஒரு அரசியல் எதிரியாகவும் நாங்கள் கருதவில்லை. அரசியல் நண்பனாங்கிறதான் கேள்வி. இல்லை அதாவது எதிரி இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எப்படினாலும் போட்டுங்க. என் தலைமையில் தான் கூட்டணின்னா நான் கேட்குறேன். பிஎம்கேவே இருக்குது. பிஎம்கே வருமா? விஜய் தான் முதலமைச்சர் ஏற்றுக்குவாங்களா? தேமுதிக இருக்குது. இவர் தான் விஜய் நாங்கள் முதலமைச்சரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவாங்களா? விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தவர். ஒரு ஒற்றை புள்ளியில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறீர்களா? ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணி பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று ஒரு முடிவை அறிவித்து விட்டு பிறகு கூட்டணி அமைத்ததை கூட திமுக காங்கிரஸ் வலுவாக இருக்கிற போது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு? காங்கிரஸ் அங்கே இருக்கும்போது கொள்கை இல்லாவிட்டாலும் ஒரு அரசியல் தேர்தல் கூட்டணியாகவாது பாஜகவோடு வைக்கலாம். இந்த முறை அமித்ஷா வந்தபோது அதிமுக பாஜக கூட்டணி உருவான போது கூட அதில் தவறில்லை. அதிமுக கட்சிகள் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்வது இயல்பு. ஆப்ஷன் நமக்கு அது புரிந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதிமுக மீது ஒரு விதமான ஆதிக்கத்தை பாஜக செலுத்துகிறது. அது கூட்டணிங்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் விலகிருச்சு. அது எப்படின்னா, உங்களுக்கு தெரியாதுல்ல, கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரியான அதிமுகவுக்கு உடன்படாத ஒன்றை எல்லா பாஜக தலைவர்களும் வரிசையாக பேசுகிறார்கள். நான் சொல்றது அமித்ஷாவிலிருந்து நயினார் நாகேந்திரன் வரைக்கும் பேசுகிறார். நம்ம கிட்ட ஒரு பக்கம் அமைதியா இருக்கு. அது கூட எலெக்ஷன் டைம்ல நம்ம எவ்வளவு சீட் கொடுக்க போறோம், ஜெயிச்ச பிறகு பாற்றுக்கொள்ள வேண்டியது கூட விட்டுடலாம். ஆனா அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படின்னு இன்னொரு கட்சி தலைவர் சொல்றத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னா? அதாவது அதே கட்சி தலைவர் அதிமுகவில் இன்னார்தான் முதலமைச்சராக 2026 வருவார் என்று சொன்னால் நீங்களே என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பீர்கள் தெரியுமா? ஏன் அதிமுக கட்சியிலே ஒரு முதலமைச்சரை நியமிப்பதற்கு உங்களாலே முடியாதா? பிஜேபி தான் உங்களுடைய முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்று நீங்களே கூட கேட்கக்கூடும். அவர் என்ன சொன்னார்? தெளிவாக முதல் சுற்றுப்பயணத்திலே உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைகிற இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு என்ன கேள்வி எழுகிறது? ஆக கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்போங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்களே. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், நோக்கம் இருக்கும், ஆசை இருக்கும். அதில் தவறில்லை. அவருடைய கட்சி தொண்டர்களை, அவருடைய கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படி சொல்லலாம். நான் பலமுறை
சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் அதை தெளிவுபடுத்துகிறேன். கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு. கூட்டணி கட்சி ஆட்சி என்று சொன்னால் ஒரு தேர்தலை ஒரு பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கிற போது தேர்தலை வெற்றி பெறுகிறது. ஆக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு பிரதான கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி, அதாவது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு தனி கட்சியாக ஆட்சி அமைக்கும். அப்பொழுது தனி கட்சி ஆட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அதை அந்த கூட்டணியிலே இருக்கிற மற்ற கட்சிகள் என்ன சொல்லி அழைப்பார்கள் என்று சொன்னால், இது எங்களுடைய கூட்டணி ஆட்சி என்று சொல்வதிலே தவறில்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஒரு தேர்தலே பல கட்சிகள் கூட்டணி போட்டியிடுகிறது. அப்படி போடுகிற போது அந்த தேர்தல் வெற்றியிலே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. எனவே கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சரவையிலே கூட்டணி கட்சிகள் 1-2 இடம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல நான் அந்த அர்த்தம் எனக்கு புரியுதுனே. ஆனால் தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட அமைச்சரவை இடம் கொடுக்குற ஆந்திர சந்திரபாபு நாயுடு அரசு, கேரள அரசு நமக்கு உதாரணங்கள்லாம் இருக்குது. எனக்கு சந்தேகம் அது இல்லை, அமைச்சரவைங்கிற வார்த்தையை அவங்க எடுத்துட்டாங்க. நான் இப்போ கேட்குறேன், விசிகா கூட்டணி ஆட்சி மாநாடு அதிகாரத்தில் பங்குங்கிற கருத்தரங்கம்லாம் நடத்துகிறாங்க. அதான் கட்சியினுடைய கொள்கை, அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் திமுக கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு ஏற்போம்னு விசிகா பேசலை. இப்போ வரப்போகிற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைச்சரவை 2026 அந்த அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ என் கேள்வி, அந்த ஸ்டாண்டை பிஜேபி எடுக்கல. ஆமாம், அமைச்சரவையில் பங்கேற்போங்கிறாங்களே. திமுகவுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் கொள்கை வேற. ஆனால் இப்போ ஒரு நோக்கத்துக்காக கூடியிருக்கோம். திமுக தலைமையை சங்கடப்படுத்த விரும்பல. இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கலன்னு ஒரு முடிவுக்கு வராங்கல்ல, அது இணக்கமான கூட்டணியா? கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்த ஆட்சின்னு அதிமுக சொன்ன பிறகும் கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்றாங்களே, அது அதிமுகவை சங்கடப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க? சங்கடப்படுத்ததே கிடையாது. இப்போ நான் எங்களுடைய சங்கடப்பட மாட்டீங்களா? எங்களுடைய புரிதல், எங்களுடைய நம்பிக்கை 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த தேர்தலை சந்திக்கிற போது அதிக இடங்களில் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மை இடங்களை பெறுகிற போது நிச்சயமாக எங்களோடு தோழமையோடு இருக்கிற பிஜேபி இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு எங்களை வற்புறுத்தாது. அந்த நிலைமை நிச்சயமாக ஏற்படாது. நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெறுகிற போது நிச்சயமாக எங்களுடைய தனிக்கட்சி ஆட்சியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை அப்படி கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருந்தால் அமைப்பதற்கான அந்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் என்ற அந்த நோக்கத்தில் கூட நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அவருடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக கூட ஒரு தலைவர் அப்படி சொல்லி இருக்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற போது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மற்ற கட்சிகள் வெளியிலிருந்து எங்களுடைய கட்சிக்கு ஆட்சிக்கு ஆதரவு தருவார்களே தவிர எங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தையோ நெருக்கடியோ நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். அந்த வகையில்தான் பிஜேபியும் எங்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சலாக நிச்சயமாக இருக்காது. ஒரு போரை வெல்வதற்கு முன்பாக அந்த போரில் வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கலில் பெர்செப்ஷனை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு 2-3 மாதங்கள் முறைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி உடையும், கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வந்து இணைவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போ காட்சிகளை பார்க்கிற போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து திமுக அரசையும் முதலமைச்சரையும் புகழ்ந்து பேசுகிறார். என்னோட பையன் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி இருந்துக்கணுங்கிறத ஆரம்பித்து சமூக நீதி கல்லூரிக்கு பாராட்டு தெரிவிக்கிற வரைக்கும் ஒரு ப்ரோ டிஎம்கே டோனை எடுத்துட்டார். சரி, அன்புமணியாவது அதிமுக டோன் எடுக்கிறாரான்னு பார்த்தா அன்புமணி ப்ரோ பிஜேபி டோனை எடுக்கிறார். அது 2024 மக்களவைத் தேர்தலே நமக்கு தெரிஞ்சிச்சு. தேமுதிக நீங்கள் அவங்களுக்கு மாநிலங்களை சரி கொடுக்கலங்கிற ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஏதோ அது அந்த கூட்டணி உறுதி செய்யப்படலை. ஸோ அதிமுக பாஜகவை தவிர்த்து ஒரு பெரும் கூட்டணியை கட்டுகிற முயற்சியில் பெர்செப்ஷன்லேயே எங்கே அடி வாங்கினோம்னா 2 மாதங்களுக்கு முன்பாக வரையும் நீங்கள் விசிகாவையும் இடதுசாரிகளையும் விமர்சித்ததே இல்லை. இப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா திருமாவளவன் நம்ம மணிக்கு வரமாட்டார், இடதுசாரிகளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது திமுக கூட்டணியில் திருமாவளவனையும் கம்யூனிஸ்டுகளையும் பொதுச் செயலாளர் விமர்சித்ததன் வாயிலாக
நீங்க உங்க கூட்டணியை பலவீனமாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை அதாவது இனி போக போகத்தான் தெரியும். நீங்கள் ஏதோ இப்ப சொல்லுங்களேன். இப்ப இல்லை இருக்கிறதுல, திமுக கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க சொல்றாங்களா? நிச்சயமா அந்த நிலைமை போக போகத்தான் தெரியும். இப்பொழுது அவருடைய குரல்கள் மாற்றி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஓகே. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு திருமா என்ன சொல்லுகிறார்? திருமா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது அவர் குரலாக பொதுச் செயலாளர் வன்னியரசு பேசுகிறார். நாங்கள் காங்கிரஸை விட எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேண்டும். பேசுறேன், அவர் அப்படி பேசல. சரி, ரைட். அவர் அதுதான் அவருக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி விசிகாவுக்கு ஒரு ஆசை இருக்கு. இல்ல, வன்னியரசு சொன்னது காங்கிரஸை விட எங்களுக்கு அதிக இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை. சரி, நம்பிக்கையாக கூட இருக்கட்டும். அந்த நம்பிக்கை எங்க கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஓகே. அதே கேள்வி, அதிமுக பிரிஃபரபிளா வைக்கலையே. இல்ல, அப்புறம் அது ஒன்று மட்டும் இல்லை. இன்றைக்கு காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு அது கூட்டணி கட்சியில், அது தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சியாக இருக்கிற அந்த கூட்டணி கட்சி தலைவருக்கு அவருடைய சொந்த தொகுதியிலே இடம் கொடுக்கக்கூடாது, மீண்டும் கொடுக்கக்கூடாது என்று அந்த தொகுதி திமுக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். புது தகவலாக இருக்கு. என்ன புது தகவல்? ஐயோ, ஏங்க பெரிய 2 நாள் பத்திரிகை செய்தது தானே செல்வ பெருந்தை. அப்போ அதாவது இந்த ஸ்டாலின் நிர்வாகிகளை சந்திக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சந்திக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பொதுச் செயலாளர் மாவட்ட வாரியா தொகுதி வாரியா நிர்வாகிகளை சந்திக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்காங்க. அந்த கட்சியில ஒரு அதிமுக இல்ல எங்களுக்கு வேணாம், நீங்க அதை பாஜக கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல எந்த கூட்டணி கட்சி தலைவர் இருந்தாலும் தலைவரை இந்த மாதிரி நம்ம கட்சி போட்டிடணும் அதுதானே கேட்பாங்க. இல்ல அது எப்படி தப்பா? இல்ல தப்புன்னு நான் சொல்லல. அந்த மாதிரி குரல் ஓங்கி ஒழிக்கிறதுன்னு சொல்றேன். தப்புனே நான் சொல்லல. ஏன்னா அந்த தொகுதியை அது எங்களுடைய தொகுதி. வாணி சீனிவாசன் தொகுதியில இருந்து ஒரு அதிமுக நீங்க வாணி சீனிவாசனை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல, அதாவது ஒரு தலைவரிடமே ஒரு பிரதான கட்சியினுடைய கட்சி தலைவருக்கே சீட்டு கொடுக்க கூடாது எங்களுடைய தொகுதியில் என்று சொல்கிறார் என்று சொன்னார். அப்படி கிடையாது. இல்ல, அப்படித்தான் சொன்னாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை திமுக போட்டியிடணும். அப்படித்தானே கேட்பாங்க. ஆமா, அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? செல்வபெருந்தைக்கு கொடுக்க கூடாது. அந்த அர்த்தம் தெரியாது. இல்ல, 234 தொகுதி நிர்வாகியுமே தலைவரை பார்த்தா என் தொகுதியில நம்ம கட்சி நிக்கணும், தவறு இல்ல, சிம்பிள் நிக்கணும் கேட்பாங்க. இது எல்லாமே எடுத்து உள்ளபடியே தொகுதியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும், எங்களுடைய தொகுதி சேர்ந்து தான் நிற்க வேண்டாம், தவறே நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது. அதாவது அந்த நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ குரல் மாறி அதே மாதிரி இல்லை எங்களுக்கு பிரச்சனை நல்லாவே இருக்கட்டும், அவங்க நிம்மதியாகவே இருக்கட்டும். இப்போ ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்போது அந்தந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிபிஎம் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? மாநில விமர்சிக்கிறது மட்டும் இல்லை, அவர் டபுள் டிஜிட் தான் எங்களுக்கு இல்லை, அதான் சொல்றாரு. அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுதான் போக போக தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். போக போக நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்போ விசிகாவையோ இடதுசாரியோ அவர் விமர்சிக்கலை. எங்களை விமர்சிக்கும் போது நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா எங்களை நம்ம பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. இப்போ எங்களுடைய அதாவது இணக்கமாக சொன்னது தமிழ்நாடு திமுக அதிமுக 20 ரூபா அரசியல் இருக்கணும், பாஜக கிட்ட நீங்க உங்களுக்கு அரைச்சிராதீங்கிற டோன்ல அது அதிமுக மீது அக்கறையில் சொல்லல. அது அக்கறையை சொன்னதாக கூட நான் எடுத்துக்கிறேன். அதில் தவறே கிடையாது. அவர் எப்பவுமே அவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, அரசியல் தலைவர், அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நாங்களே இடம் கொடுக்க மாட்டோம். எங்களை கபலீகரம் செய்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு சாதாரண கட்சி அல்ல, இது பிரதான கட்சி, அதுவும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி. அவர் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்ன தொனியை சொல்கிறேன், இவர் சண்முகம் சொன்னதையும் சொல்கிறேன். இணக்கமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது எதில் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம்னா, கொள்கைகள் மாறுபாடு இருக்குது, சித்தாந்தம் மாறுபடுது. நாங்கள் பிஜேபியோட நாங்கள் எதிரியே ஒத்து போகலை, பல விஷயங்களில் நாங்கள் வேறுபடுறோம், மாறுபடுறோம். ஆனால் ஒரு குரலில் ஒத்து போகிறோம், திமுகவில் ஒரு குரலில் ஒழிக்கிறோம், திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அந்த ஒரு புள்ளியில் தான் நாங்கள் சந்திக்கிறோம். இப்போ இந்த ஒரு புள்ளிக்கு வரேன். இந்த ஒரு புள்ளியில் என்ன சிக்கல் வருதுன்னா, 2024 அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்,
திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே நீட் வேணாங்கிற கொள்கையில் இருக்க கட்சிகள். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றார், நீட் வேணும் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசுறார். அதாவது அதிமுக திமுக இரு குரல்களும் தமிழ்நாட்டின் நலனுக்காக எவற்றிலெல்லாம் ஒருங்கிணைந்து ஒலிக்குமோ அந்த குரலுக்கு நேர் எதிர்குரல்களை கொண்ட ஒரு கூட்டணியை அண்ணாமலை உருவாக்குறார். அந்த கூட்டணி சுமார் 18% வாக்குகளை வாங்குது. அதிமுக 2024 இப்ப உட்கட்சி விவகாரத்துக்குள்ள கூட போல அதிமுக ஒரு 20% வாக்குகளை வாங்குகிறது. என் கேள்வி, 2024 அதிமுகவும் திமுகவும் வேணான்னு சொன்ன இந்த 20% பேர் எப்படி இப்ப உங்களுக்கு வாக்களிப்பாங்க? இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் நீங்க நம்புறீங்க? நீங்க சொல்ற இந்த புள்ளி விவரங்கள்ல ஒரு திருத்தம். இன்றைக்கும் எங்களுடைய கட்சிக்கு 33.3% வாக்கு. நான் திரும்ப கேட்கிறேன், அதிமுக வாக்கு வங்கி பேசவே இல்லை, நிலையாக இருக்கிறது. நான் அதிமுக வாக்கு வங்கிக்குள்ளேயே போல. அதிமுக வாக்கு வங்கி நீங்க எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். 2024 பாஜக கூட்டணி வாங்கின அந்த 19% வாக்கு இருக்குல்ல, அது அதிமுக கூட்டணியில் இப்ப வருமான்னு நான் கேட்கிறேன். இல்ல, நிச்சயமாக வரும். ஏன்னா சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலை கணக்கிலே எடுத்துக்காதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுவதைப் போல பாஜக நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்கு வித்தியாசத்தை பெற்றது என்று சொன்னால் அது எங்களுக்கு எதிரான வாக்குகள் அல்ல. அதாவது அது பிரதம அமைச்சர் யார் வர வேண்டும் என்ற அந்த போட்டியிலே அளிக்கப்பட்ட வாக்குகள். எனவே அந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக அந்த நான் எங்களை பொறுத்தவரையில் பாஜக கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம். இப்போ அண்ணாமலை சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, நீட் வேண்டாங்கிறது நாங்களும் தான் சொல்கிறோம். நாங்கள் அது எதிர்த்தே சட்டமன்றத்தில் எங்கள் அம்மா தீர்மானம் போட்டாங்க. அதாவது நீட் ரத்து என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிறைவேற்றி அனுப்பினார்கள். அந்த அளவிற்கு நாங்கள் நீட்டிலிருந்து ஒரு மாற்று தேர்வு முறை வேணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணாமலை இப்போ சொல்கிறது அவங்க கொள்கை. ஏன்னா அது இல்லை நீட்டை பொறுத்தவரையிலும் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு தேசிய கட்சிகளுமே ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். எல்லா கொள்கையிலும் ஒத்து தான் போகிறாங்க. இப்போ நீட்டில் அவங்க மாறுபட்ட கருத்து கிடையாது. நீட்டை விலக்கு கொடுப்போங்கிற ராகுல் காந்தி ஏன் கொடுக்கல அன்னைக்கு? ஏன் அன்னைக்கு கொடுக்கல? ராகுல் காந்தி நான் கேட்கிறேன், நான் இப்படி கேட்கிறேன், நீட் தேர்வை காங்கிரஸை கொண்டு வந்ததாக கூட வைத்துக் கொள்ளலாம். அது அப்படி நம்ம குற்றச்சாட்டை ஏத்துக்குவோம். ஒரு திமுகங்கிற ஒரு மாநில கட்சி காங்கிரஸ்ங்கிற தேசிய கட்சி கிட்ட இல்ல இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு எதிரானதுங்கும் போது ராகுல் காந்தி சொல்றார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நாங்க விளக்குறோம். இப்ப உங்களுக்கு அதிமுகவுக்கு நீட் வேணாங்கிறதா கொள்ள எங்க பிஜேபி கிட்ட சொல்லி பிஜேபி கிட்ட நீட் கிடையாதுன்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்க முடியுமா? ஒரு இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு அதிமுக பாஜகவிடம் பேசி ஒரு வார்த்தை வாங்கி வந்தால் உங்க தமிழ்நாட்டோட இந்த தேர்தலே மாறுமே. ஏன் செய்யுங்களேன்? இல்ல, உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன், தெளிவா சொல்றேங்க. ஏன்னா நானும் வந்து வழக்கறிஞராக, அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்கவில்லை ஆச்சுங்களா. இப்பொழுது கொடுப்பதாக சொல்லுகிறார். நான் இன்றைக்கு உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக உங்கள் முன்னில் இருந்து சொல்லுகிறேன், ஒருவேளை அத்தைக்கு மீசை முழித்த சித்தப்பன் சொல்வதைப் போல ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைய நிலையில் நீட்டை ரத்து செய்யவும் முடியாது, விதிவிலக்கும் கொடுக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்றது இல்லை, நான் சொல்லிடுறேன். இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் அதை பிஜேபி அமுல்படுத்தி கொண்டிருந்தாலும் எதன்படி என்று சொன்னால் கொள்கையின் அடிப்படையிலோ அல்ல கட்சியினுடைய முடிவோ அல்ல, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி தான் இப்பொழுது நீட் நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏன் நீட் இந்தியாவுக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கொடுக்கட்டும், அடுத்த இறுதி தீர்ப்புங்கிறது கடைசியாக ரைட். இப்ப நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதாவது உச்சநீதிமன்றமே இதை ரத்து செய்தால் ஒழிய ராகுலும் ரத்து செய்ய முடியாது. ஆனா நான் கேட்கறது ரத்து செய்யறதே இல்லை, விதிவிலக்கும் கொடுக்க முடியாது. கேட்க அந்த இல்ல, ஒரு மாநில கட்சியினுடைய குரலுக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் ராகுல் காந்தி நீட்டை பத்தி கூட சொல்ல, கல்வியை பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவாங்கிற இடத்துக்கு போறாங்க. அவ்வளவு தூரம் நீங்க போக வேணாம். நீட்டுக்கு அட்லீஸ்ட் பாஜக தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு கொடுக்கலாம்னு நினைக்குதுங்க, உச்சநீதிமன்றம் தான் கொடுக்க மாட்டேங்குதுனாவது உங்களால சொல்ல வைக்க முடியுமா? ஐயோ, நீங்க அதான் அதாவது ராகுல் காந்தி சொல்லுவது முழுக்க அவர் அதாவது அறிந்து பேசுகிறோ அறியாமல் பேசுகிறாரோ
அவரே ஆட்சிக்கு வந்தால் கூட நீ இப்பொழுது இருக்கிற நான் சொல்லிடுறேன், அது வந்து மாற்றவே முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் மாற்ற முடியாது எதுவும் இல்லை. இல்லை, இது அவங்க தான் ரத்து செஞ்சால் தான். இவங்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இல்லைன்னா மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து இந்த முறைக்கு பதிலாக வேறு தேர்வு முறையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், நீங்க கோரிக்கை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிறேன். இந்த முறையை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று அவர்கள் அமைச்சரவை தீர்மானம் போட்டு உச்சநீதிமன்றத்திலே முன்வைத்து ரத்து செய்தவர்களே இது செய்ய முடியாது. இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன். இல்லை, நீட் என்ன இருக்குது? இல்லை, நான் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் அதாவது அது வந்து ரத்து செய்ய முடியாது அதுங்கிறது தெளிவாது. இது வந்து சும்மா சொல்கிறது. இப்போ மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கல்வி யார் மாற்றினது? காங்கிரஸ் தான் மாற்றிச்சு, எமர்ஜென்சியில். அது வந்து அது ஒத்துக்கிறேன் நான், எமர்ஜென்சி தான் மாற்றுறாங்க. அதையே வந்து 17 ஆண்டு காலம் காங்கிரஸோடு, அதாவது மத்திய அமைச்சரவையில் அங்கே வைத்த திமுக இன்றைக்கு ஏதோ மாநில பட்டியலுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? ஏன் இதை அந்த காலத்தில் அவர் செய்யவில்லை? 2024 தேர்தல் முடிவை அதிமுக பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, ஏன்னா அது பிரதமர் யாருங்கிற கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு 19% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புள்ள 50 தொகுதிகளை கண்டறியுங்கள்னு அமித்ஷா பேசுறாரு. நாங்க 80 தொகுதிகள் வரைக்கும் கேட்போம்னு பாஜக சொல்றாங்க. நீங்க எந்த தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த தேர்தல் முடிவோட பர்சன்டேஜை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சீட்டு கேட்க போறதா அவங்க வெளிப்படையா சொல்றாங்களே. இருக்கட்டும், அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த தேர்தலில் அதிகமாக இருந்ததோ அதை வைத்து அவர்கள் கேட்கிறார்கள். அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, அது அவருடைய ஆஃபர் கேட்குறாங்க, உரிமை. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறது நாங்கள். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணுறோமா, எந்த அளவுக்கு அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிறோங்கிறது எங்களுடைய பொதுச் செயலர் முடிவு பண்ணுவார். ஆக எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணியின் பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை நாங்கள் கணக்கில் கொள்ள மாட்டோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வேண்டுமானால் நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்வோம். இல்லை இல்லை, அது ஏன் இப்போ சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் உட்காந்து பேசும்போது தான் சொல்ல முடியும். 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுடைய வாக்கு சதவீதம் 33.3. திமுக கூட்டணியெல்லாம் சேர்ந்து எடுத்தது 37.7, 4% தான். எனவே எங்களுடைய அந்த அதிமுக கூட்டணி தான், எங்க அதிமுக கூட்டணி தான் 4% தான். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த கோபம், அந்த வெறுப்பு 4% இல்லை, 10% அந்த வாக்கு சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூடுவதற்கான வாய்ப்பை தான் அதுதான் நான் சொல்றேன். அதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கலை. இந்த உறுதி, இந்த இது எப்படி தெரியுதுன்னா, அதாவது இப்போ கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் வந்து எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் இந்த 2 நாள் சுற்றுப்பயணத்தில் கூடிய மக்கள் கூட்டம், அவங்க மக்கள் எழுச்சி, இப்போ அவர் எழுப்பியிருக்கிற அந்த முழக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். இதுக்கு ஆதரவாக மக்கள் அவங்க திரண்டிருக்காங்கன்னா நிச்சயமாக அடுத்த தேர்தலில் 33.3ஓட இன்னும் ஒரு 10% மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிற போது நிச்சயமாக திமுக கூட்டணியை நாங்கள் வெல்வதற்கு எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இப்பொழுது பெருகி வருவதைத்தான் எங்களுடைய புரட்சித் தலைவருடைய சுற்றுப்பயணம், அந்த எழுச்சி பயணம் இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல்கள் வருகிற போது திமுக அதிமுக தலைவர்கள் ஒருவரை புகார் சொல்லுவாங்க, விமர்சிப்பாங்க, குற்றம் சுமத்துவாங்க. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு பார்வை என்ன கிடைக்குதுன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை எதிரியாவே பொசிஷன் பண்ணல. டெல்லியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய நினைக்கிறது. திமுக எதிர்ப்பது பாஜகவை தான், அதிமுக ரோல்லே இல்லைங்கிற ஒரு டோனை திரும்ப திரும்ப திமுக செய்து கொண்டே. நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதாவது புரிந்திருக்கிறதா? நீங்கள் சொல்வதை போல திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுகன்னு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவனே சொல்லிட்டாரு. அதாவது அவங்க என்னன்னா, பிஜேபி ஏங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்சியினுடைய, அதாவது இப்போ ஆட்சி முறை இருக்குது இல்லைங்களா, இந்த அவருடைய மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு என்னென்னு தெரியும்.
அந்த குற்றச்சாட்டுகள் வந்து சாதாரணமாக குற்றச்சாட்டு. அதை மறைக்கிறதுக்கு அவாய்ட் பண்றாரு. அந்த ஊழல், புரியுதுங்களா, சட்டம் ஒழுங்கு, சட்டமன்ற சொல்லுக்கு பிரச்சனை, அதே மாதிரி இன்றைக்கு விலைவாசி உயர்வு, கட்டண உயர்வு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் குற்றங்கள், இந்த டெண்டர் முறைகேடு, அதுக்கு ஒரு உதாரணம் வந்து டாஸ்மாகே போதும். ஆமா. இது மாதிரி இந்த இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்போ இது இதில் குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இப்போ வந்து அதாவது பானையில் இல்லை, அகப்பையில் வரல, நிதி கிடையாது, இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க மேலே இப்போ குற்றம் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இதே மத்திய அரசாங்கம் தான் எங்களுடைய அதாவது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அந்த 4 ஆண்டு காலம் 2 மாத ஆட்சியில் இவர் தான் இது பண்ணார். எந்த பிரச்சனையுமே இல்லை, நிதி தாராளமாக வந்தது, கேட்ட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அணுகுமுறை சரியில்லை. ஓகே. எப்போ பார்த்தாலும் சண்டைக்கோழி மாதிரி சண்டைக்கோழி மாதிரி போட்டுக்கிட்டு பழியை அவங்க மேலே போட்டுட்டு இவங்க நல்ல பிள்ளை ஆகலான்னு பார்க்குறாங்க. பட் அது தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்திய அரசு காரணம் இல்லை, இவங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு இது மாதிரி பண்ணுறாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லைன்னே சொல்றீங்களா? இல்லை, வஞ்சிக்கல இல்லை, அதாவது கீழடி ஆய்விலிருந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு கலாச்சாரங்கள்ல இருந்து ஒவ்வொரு நிலையா ஒரு நீங்க தமிழ்நாட்டின் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு மட்டும்தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? மேல மோடி அரசு நீங்க பாஜக அரசு மீதான ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க தூக்கி சுமக்கணுமே, அதுக்கு உங்க பதில்? நாங்க இப்போ அதான் நாங்கள் சொல்கிறோம், கொள்கைகளை விட நாங்கள் மாறுபடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அமித்ஷா கூட என்ன சொல்றாரு, காசு வரல, ஆங்கிலம் ஒவ்வொரு துறை அமைச்சரும் காசு வரலங்கிறாங்க. இல்லை, ஆங்கிலம் அகற்றப்படணும்னு சொல்றாரு. எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்தியை திணிக்கணும்னு சொல்றாங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே போல் டபுள் இன்ஜின் ஆட்சிங்கிறாங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் மாறுபடுவதற்கு மாறுபடுகிறோம். ஏன் நீங்களும் பாஜக தூக்கி சுமக்கிறீங்களா? பாஜகவோட இல்லை, நாங்கள் சுமக்கலாம், கைகோர்த்து போகிறோம், அவ்வளோதான். அந்த ஒரு புள்ளியை நோக்கி, திமுக வீழ்த்துங்கிற அந்த ஒரு புள்ளியை நோக்கி போகிறோம். திமுக என்ன நினைக்குது? திமுகவினுடைய ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி விட பாஜக தமிழ்நாட்டை செய்த துரோகத்தை மக்கள் மதிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா, கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் கல்வி அமைச்சராக இருந்ததுனால நான் சொல்கிறேன். கல்வி அமைச்சராக நான் இருந்து அதை நேரில் பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன். கல்விக்கு வந்து அப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நவோதயா பள்ளின்னு ஒரு பள்ளியை துவக்கினாங்க மத்திய அரசாங்கம். நவோதயா பள்ளி அப்போ காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி. அப்போ நவோதயா பள்ளியை நாம் ஆரம்பிக்கலை. ஏன்னா இந்தி கட்டாயம். சரி, நமக்கு வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைக்காக நவோதயா பள்ளியில் இந்தி ஒரு பாடம் கட்டாயம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வச்சாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். நவோதய பள்ளி ஆரம்பிக்கலை. ஆமாம், இது வரைக்குமே நவோதய பள்ளி ஆரம்பிக்கல. அதான் நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, அப்படி அதை ஆரம்பிக்காத சூழ்நிலையில் கூட நிதியை அன்றைய மத்திய அரசாங்கம் நிறுத்தவில்லை, நாங்கள் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறதல்லவா, இப்போ இதை யார் கொண்டு வந்தாங்க? ராஜீவ்காந்தி உருவாக்கிய தேசிய கொள்கை தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. பாஜக ஏத்துக்கிட்டாங்க. இல்லை ஆமா, அதானே சொல்றேன், 2 ஆட்சிக்கு வித்தியாசமே இல்லை. இதை சொல்லி முடிச்சிடுறேன். ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தார். நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அது கொஞ்சம் ஒரு மாற்றம் செஞ்சாங்க, அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன், நவோதய பள்ளியை நாங்கள் ஆரம்பிக்காத அந்த சூழலில் கூட மத்திய அரசாங்கம் நாங்கள் நிதியை பெற்றோம். இப்பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன ஒரு அம்சம் இருக்குதுன்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் பிஎம்சியில் என்னென்னா, அதாவது நவோதய பள்ளி மாதிரியே தான், அது இந்தி கட்டாயம். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, நவோதய பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிதியை எப்படி பெற்றோம்? அது ரகசியம் இல்லை, அது மாதிரி இவங்க அதை கேட்டு பெறணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நான் சொல்கிறேன், நாங்கள் திமுகவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நிதி பெற்றுக் கொடுக்க அதிமுகவால் முடியும். ஆனால் அது எங்கள் பொதுச் செயலாளர் கல்விக்கு நிதியை கொடுக்கணும், இங்கே மாணவர்கள் பாதிக்கக்கூடாது, ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்கப்படல, கல்விக்கு வந்து நீங்கள் நிதியை ஒதுக்குன்னு பல முறை அறிக்கை விட்டுட்டாரு, கண்டிச்சிருக்கிறாரு மத்திய அரசாங்கத்துக்கு. இல்ல கோயில 4 வருஷம் ஆட்சி பண்ணப்ப பாஜக கொடுத்துச்சு, இப்போ நீங்க கேட்கறப்ப கொடுக்கல. இல்லை, அதுதான் காரணம் என்னன்னு சொல்றேன். இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க போய் அணுகுனாங்களா, முதலமைச்சர் 3 முறை போய் கோரிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. நிதி வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த கோரிக்கை மனுவிலேயே பள்ளிக்கல்வித்துறைக்கான இந்த கோரிக்கை இருந்தது. அதாவது லெட்டர் போடத்தோடு தான் நிறுத்திக்கிறாங்க. இவங்க போய் என்ன விளக்கம் சொல்லணும்னா, ஒரு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே இது இருக்கா, கேந்திரிய வித்யாலயா இருக்கா? ஆமாம்,
கேந்திரிய வித்யாலயா யார் நடத்துகிறாங்க? மத்திய அரசு நடத்துறது. மத்திய அரசு நடத்துகிறாங்க. அது யாருக்காக நடத்தப்படுகிறது? அரசு மத்திய அரசு மத்திய அரசுடைய பணியில் இருக்கு. அதே மாதிரி இந்த சைனிக் ஸ்கூல் நடக்குதா இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது மத்திய அரசு தான் நடக்குது. ஏன் இவங்க போய் நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஆரம்பிச்சிங்க, நீங்கள் உங்கள் பள்ளியை ஆரம்பிச்சிங்க, நாங்கள் அது தடை இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பிஎம்சி பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய பங்கு 60%, 60%, மாநிலம் 40. இதை நாங்கள் 40 கொடுக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் பள்ளியை ஆரம்பிச்சிங்க, பிரச்சனை முடிஞ்சிடுது. சொல்லியாச்சு, முடிஞ்சிடுதுங்கிறேன். சொல்லியாச்சு, கேட்கல எங்க இல்லை. இந்த இப்போ நான் சொல்கிற இந்த விவரத்தை மத்திய அரசாங்கம் சொல்லலை. கீழடி பிரச்சனை கூட அவங்க எதுக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா ஒரே ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேன். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் கிமு 5000, கிபி 5000 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்கலாங்கிறாங்க. அதான் 1000 வருஷம் டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, எந்த நூற்றாண்டு குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு? இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபைல் திருப்பி வர்றதா? இதையே ஒரு பூதாகரமாக்குறாங்க. அப்படிதானே? அப்படிதான் பார்க்குறீங்க, சரிதான். இல்லை கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு இருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை, கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போதான் அந்த நாகரிகம் இருக்கு. அப்போ என்ன, 1000 அரசு என்ன சொல்றாங்க, கடந்த 4 ஆண்டுகள்ல மொழிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில சமஸ்கிருதத்தை விட 22 மடங்கு குறைவா தமிழுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த அரசினுடைய நோக்கம் ஒரு சமஸ்கிருத கலாச்சாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது. இந்த புள்ளியிலிருந்து நம்ம பார்க்கிற போது தமிழினுடைய பண்டைய தொன்மையை நிராகரிக்கிற இந்த இன்டென்ட் இருக்குங்கிறதா இங்க இந்த நீங்க இந்த ஃபைல் அனுப்புறதுலாம் நமக்கு புரியுதுனே. பாஜகவோட அந்த இன்டென்ட்டை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களாங்கிறதா ஒரே ஒரு விளக்கம். நான் கான்ஸ்டியூஷன் படித்தவன், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை சமஸ்கிருதத்தை போற்றி பாதுகாக்க தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதாவது அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நிர்வாகத்திற்கு இந்தியை எங்கே பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்துங்கள், ஆங்கிலம் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துங்கள், ரெஸ்ட்ரிக்ட்ங்கிற வார்த்தை போடுறாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை சொல்றதுக்கு இல்லைங்க, அரசியலமைப்பு ரெஸ்ட்ரிக்ட்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. இந்திய வந்து நிர்வாகத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போகிறாங்க. அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்தியில் வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்குங்கள், அதற்காக சமஸ்கிருதத்தை நீங்கள் வளர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே தான் நிதி அங்கே கூடுதலாக கொடுக்கப்படும். எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டதை நான் சொல்கிறேன். அதான் அரசியல். இப்போ அவங்களுக்கு பிஜேபி கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா? அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, அம்பேத்கரே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இந்தியை வந்து அதிக அளவில் பயன்படுத்துங்கள், ஆங்கிலத்தை அப்புறப்படுத்துங்கள். அதாவது ஆங்கிலத்தில் இந்த இந்தியில் வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருத வார்த்தையை கடன் வாங்குங்கள், அதற்காக சமஸ்கிருதத்தை அந்த மொழியை வளருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்காக நாங்கள் செலவழிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அட்டவணை மொழிகளுக்கு 22 மொழிகளையும் சமமாக பாதிக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் 354 என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலம் 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் நீடிக்க வேண்டும். எப்பொழுது? 1950 போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கி அது இருக்குது. நான் கேட்குறேன், எத்தனை முறை இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு குரல் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், ஆங்கிலம் நீடிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் 354 343 அந்த கூறின்படி 15 ஆண்டுகளுக்குத்தான் ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீக்குவதற்கு ஏதாவது இவர்கள் முயற்சி எடுத்தார்களா? அல்லது நாம எடுத்தோமா? இல்லை இல்லை, இப்போ அவங்க சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், இருமொழி கொள்கை தானே. 39 நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு குரல் கொடுப்போம். எங்கே குரல் கொடுத்தீங்க? இன்னமும் அந்த சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ நினைச்சா பிஜேபி நினைச்சா ஆங்கிலத்தை அகற்றிடலாம். அரசியல் சட்டத்தினுடைய அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை. ஆமாம், ஆர்டிக்கலை காட்டி பண்ணலாம். எஸ், அதை தான் நீங்களாவே அதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றம் கொண்டாடுறதுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முயற்சி எடுப்போம். ஒரு நிறைவு கேள்வினே, புதிய கள வேட்பாளர்களை, முதலமைச்சர் வேட்பாளர்களை, கட்சிகளை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் விஜய் இப்படி பார்க்குறீங்க? அதாவது
ஏன் ஒரே நமக்குள்ளே தான் அவங்களும் இல்லை பேசுறாங்க. அவங்கள எங்களையும் அவர் டச் பண்ணுறதில்ல, நாங்களும் அவங்க டச் பண்ணுறதில்ல. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதில் நாங்கள் அதை அவரை ஒரு அரசியல் எதிரியாகவோ நாங்கள் கருதவில்லை. அவர் இந்த அரசியல் எதிரியும் அல்ல, சித்தாந்த எதிரியும் அல்ல. அரசியல் நண்பனாங்கிறதான் கேள்வி. இல்லை இல்லை அதாவது எதிரி இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எப்படின்னு போட்டுங்க. ஆனா அவர் உங்க பக்கத்துல இருக்கிற பாஜக சித்தாந்த எதிரிங்கிறாரு. ஆமாம், அதுதான் சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரென்த்தை, மக்கள் ஆதரவை இன்னும் அவர் நிரூபிக்கலை. இப்பொழுது நிரூபிக்காத நிலையிலே கூட அவருக்கு யாராவது தவறான வழிகாட்டினாங்களா என்று தெரியாது எனக்கு. ஆனால் இப்பொழுதே அவர் என் தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும் என்று சொல்லுவதும் இல்லை இருக்கட்டும். இல்லை இந்த சூழ்நிலையில் இப்போ எத்தனையோ கட்சிகள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் தொடர்ந்து பயணிக்கிற கட்சியெல்லாம் இருக்குது. இப்போ அதில் நான் எது சொல்ல வரேன்னா, இது மாதிரி அவசரப்பட்டு என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுவது மக்கள் ரசிப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் இவர் ரசிகர்கள் ரசிப்பாங்க. ரசிகர்கள் வாக்குகளே ஒரு கட்சிக்கு ஆட்சியை கொடுத்து விடாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ இவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, ஏன் தலைமையில் தான் கூட்டணின்னு நான் கேட்குறேன். மற்ற கட்சிகள், இவரை விட மூத்த கட்சிகள், இப்போ உதாரணமாக எடுத்துக்கல, பிஎம்கேவே இருக்குது. பிஎம்கே வருமா? இவங்க கீழே விஜய் தான் முதலமைச்சர்னு ஏற்றுக்குவாங்களா? தேமுதிக இருக்குது, இவர் தான் விஜய் நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா அவங்களாம் பாரம்பரியமாக இருந்தது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தவர். அதுமாதிரி பாமகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அவங்க ஸ்ட்ரென்த்தை நிரூபித்து நாடாளுமன்றத்தை, அதான் ஆட்சியிலேயே இருந்தாங்க. இல்லை இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இவர் பின்னாடி போகுமா? அதனால் எனக்கு என்னமோ அவருடைய அந்த முடிவு இப்போ எடுத்துக்கிற முடிவு, தன்னுடைய கூட்டணி, தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கும்போது மற்ற கட்சிகள், இவருக்கு முந்தி ஆரம்பிக்கப்பட்ட அதாவது பல ஆண்டுகள் அரசியலில் பயணிக்கிற கட்சிகள் இவருடைய கூட்டணியில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல் முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது அது மக்கள் முடிவு, இவங்க சொல்லக்கூடாது. நாளைக்கு இவரோ அல்லது இவங்களுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ தலைவர்களோ சொல்லக்கூடாது. முதலமைச்சர் யாருமே, இப்போ தலைவரை எம்ஜிஆரே நான் முதலமைச்சர்னு அவர் சொல்லிக்கிட்டதில்லை, அண்ணா சொல்லிக்கிட்டதில்லை, யாரும் அப்படி சொன்னதில்லை. அதனால் இந்த 2 அறிவிப்பை பார்க்கும்போது அவர்கள் அவசரப்பட்டு இது வெளியிடப்பட்டு விட்டதோ என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்களோட அவங்க இணக்கமாக தான் இருக்காங்க. இப்போ அவரெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரணுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். இப்போ மகாராஷ்டிராவே எடுத்துக்கங்க, இப்போ ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே எல்லாம் சேரக்கூடாதெல்லாம் சேர்ந்தாங்க. இப்பொழுது நாம் தமிழர் இயக்க தலைவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கூட சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முந்தி பேசியிருக்கேன். என்ன தெரியுங்களா? அதாவது தமிழர்கள் பிரிந்திருப்பதால் திராவிடம் தலை தூக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று அவருக்கு என்னுடைய அன்பான ஒரு அறிவுரை அல்லது வேண்டுகோளாக கூட எடுத்துக்கிட்டோம். அதாவது இவருடைய கட்சி தனித்து போட்டியிடுவதால் திமுக எதிர்ப்பில் இருக்கார், புரியுதுங்களா? இப்போ தனித்து போட்டியிடுவதால் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதில்ல, அதையே அவர் உணர மாட்டேங்கிறார். அவர் உணர வேண்டும். தான் தன்னுடைய கட்சி தனித்து போட்டியிடுவதால் எந்த திராவிட இயக்கத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்று விமர்சித்து கொண்டிருக்கிறோமோ அந்த கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுப்பதாக ஆகிவிடும். நாமளும் திராவிட கட்சி தானே? இல்லை இல்லை அவர் இல்லை, நான் நம்மளும் சொல்ல, நான் சீமானுக்கு அவருடைய நிலைப்பாட சொல்கிறேன். ஏன்னா நம்மளையும் தான் அவர் அட்டாக் பண்ணுறாரு, அது வேற. திராவிடங்கிற சொல்லியே அவர், நீங்கள், நான் நேரடி கேட்குறேன், ஒரு ஒற்றை புள்ளியில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறீர்களா? இல்லை, ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அவர் தனித்து, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, தமிழர்கள் பிரிந்து இருப்பதால் திராவிடம் தலை தூக்குகிறது. அது யார் அவன் மனசில் வச்சுக்கிட்டு செய்ய சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவும் திமுகவையும். திமுக தான் இப்போ எங்களுக்கு அவர் திமுக மட்டும் தான். ஆட்சியில் அவர் தான் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கிற திமுக சொல்லியிருப்பார்ல அப்படின்னா. இல்லை ஆட்சியில் தமிழர்கள் பிரிந்து இருப்பதால் திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு சொல்லல, திராவிடம் ஆட்சியில் இருக்கிறதுங்கிற. சரி, திராவிட ஆட்சி இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானே. திராவிட ஆட்சி நாங்கள் வரல. ஆனால் இப்போ எங்களையும் அவர் இது பண்ணல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிற சீமானவர்கள் என்ன செய்யணும்னா, தமிழர்கள் பிரிந்திருப்பதால் திராவிடம் தலை தூக்குகிறது என்று சொல்லுகிறவர், இவர் கட்சி தனித்து போட்டியிட்டால் அல்லது திமுக எதிர்ப்பு கட்சிகள் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தால்
திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பாகிவிடாதா? அதனால் அதை ஏன் அவர்கள் உணரக்கூடாது? ஓகே. எனவே திமுக எதிர்ப்புள்ள தமிழக கட்சிகள் ஓரடியில் திரண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தயாராக வேண்டும். நிச்சயமாக அந்த கால சூழ்நிலை தேர்தல் நெருங்க வரும் என்று கருதுகிறேன். நன்றிடா. நன்றி நன்றி நன்றி. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஜெனரல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஜெனரல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி. ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.